நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ எரிதலுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை மூடிட்டோம்னா ஏன் எரியல? ஆக்சிஜன் இல்லாதனால நெருப்பு எரியல. எந்த அளவுக்கு இந்த குவளையில் இருக்கோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன், இந்த அளவுக்கு தான் ஆக்சிஜன் இருந்திருக்கு. அதான் தண்ணி அவ்வளோ அளவு மேலே போயிருக்கு. இதுதான் நம்ம மூடுறப்ப உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆக்சிஜன் இருந்தது அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் மறுபடியும் செய்யலாமா? பற்ற வைங்க. அணிவை கொஞ்ச நேரம் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பாரு. இப்போ டிஃப்ரெண்ட் தெரியும் உனக்கு. இதுதான் சரி. கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகுது? ஆக்சிஜன் வந்து இந்த நெருப்பு வந்து அணைஞ்சிருக்கு. பெருசிலையும் பண்ணி பார்க்கலாம். பெருசில் பண்ணி பார்க்குறப்ப தண்ணி வந்து என்ன ஆகும்? பெருசில் வந்து வைக்கிறப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஏற மாதிரி அளவு அதே தான். எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பார்த்தியா? எவ்வளோ நேரம்? தண்ணி வந்து எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்க. இவ்வளோ வரைக்கும் ஏறி இருக்கு. சரியா? ஓகே. இது மாதிரி நீ வந்து செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அறிவியலில் வந்து செயல்பாடுகள் மூலம் மட்டுமே நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து எழுதி மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. புரியுதா? ஆனால் வந்து நீங்கள் அறிவியலை வந்து ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கும். எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த விதமாக இது பயன்படுது, சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறது தான் இந்த அறிவியல் தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நோக்கம். எந்த பாடமாக இருந்தாலும் அதில் வந்து செயல்பாடுகள் மூலமாக நம்ம அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா காலங்காலத்துக்கு என்ன ஆகாது? மறக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார்? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார்? சார் ஐசக் நியூட்டன். அவர் ஒரு மரத்துக்கு கீழே தான் தூங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன ஆகுது? கீழே வந்து ஒரு ஆப்பிள் விழுகுது. அவர் தலையில் விழுகிறப்போ எந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த பழத்தை தூக்கி மேலே போடுறாரு. மேலே போடுறப்போ எல்லா பொருளையும் போட்டு பார்க்குறாரு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது தான் அந்த ஏங்கிற வார்த்தைக்கு பதிலை கண்டுபிடிக்கிறார். அப்போது இந்த பூமியில் ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் எந்த பொருள் போட்டாலும் என்ன ஆகுது? கீழே வருதுன்னு அந்த செயல்பாடு மூலமாக, சின்ன செயல்பாடு தான். இன்னமும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பவதாரணி ஒன்று கண்டுபிடிச்சதுன்னா அதை வந்து பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலங்காலத்துக்கு. இல்லையா? அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் அவர் பேர் இன்னும் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சது யாருன்னா யார் சொல்கிறோம்? சார் ஐசக் நியூட்டன். அது மாதிரி பல்பெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? பல்ப் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சார். சரியா? இது மாதிரி அறிஞரோட கதைகள், அவங்க எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த தினம் வந்து சர் சி வி ராமன் அவர்